மோட்டிவேஷன் குடும்பமா இரியா, இப்ப அவர் கேக்குற கேள்விக்கு அப்புறம் மோட்டிவேஷன் கொடுக்குறேன். ஓகே, ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம். என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மனிதர்கள் எப்படி உருவானாங்க? கடவுள் படைச்சாரா? இல்ல குரங்குல இருந்து மனிதன் வந்தானா? இப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஓகே, மனிதன் உருவாகிட்டான். அதாவது ஒரு ஆணுக்கு துணையாக பெண், பெண்ணுக்கு துணையாக ஆண். அது அப்படிதான், அது இயற்கை விதை. தமிழோட கலாச்சாரம், தமிழோட மரபு அதுதான். அப்படி இருக்கும்போது, ஒரு ஆண் இன்னொரு ஆணை திருமணம் செய்து கொள்வதும், ஒரு பெண் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதும், ஆணிலிருந்து பெண்ணாக மாறுவதும், பெண்ணிலிருந்து ஆணாக மாறுவதும், இந்த கே எல்ஜிபிடிக்யூ அப்புறமேட்டு டிரான்ஸ் உமன்ஸ் இந்த கல்ச்சர் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த கல்ச்சர் நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப இவங்க இந்த கல்ச்சர் வந்து அவங்களுக்கு புடிச்ச மாரி, அவங்க புடிச்ச வாழ்க்கைய அவங்க வாழ்றாங்க அப்படின்னு எடுத்து சொல்றதா? இல்ல தமிழர் கலாச்சாரத்த அவங்க பின்பற்றல, இது தமிழுக்கு அவமானம் அப்படின்னு சொல்றதா? இது சரியா? தவறா? இது பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டூ நம்மளுக்கு வந்து 7 அறிவு இருக்கு. சரி 6 அறிவு இருக்குங்கிறதுனால வந்து இது தப்புன்னுலாம் இல்ல. இதுவும் சரிதான். ஏன் தெரியுமா? மிருகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி சொல்றது? ஈடுபாடு இருக்காது. எப்படின்னா, மிருகங்க வந்து இது ஆண் மிருகம், இது பெண் மிருகம், இது ஆண் சேவல், இது பெண் கோழி அந்த மாரிலாம் வந்து இருக்காது. ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணும் போயிட்டு. நீங்க பார்த்துருப்பீங்க நெறைய டைம். இப்ப இது வரைக்கும் இத்தனை நாள் வரைக்கும் அந்த கேள்வி வரல. இல்ல, இல்ல. இப்ப அப்படித்தானே இருக்கு. எல்லாரும் இப்ப இருங்க, இருங்க. எல்ஜிபிடிக்யூ ஏதாவது ஒண்ணு அதான். ஆண் கூடயும் இருப்பாங்க, பெண் கூடயும் இருப்பாங்க அப்படின்னா, அப்ப என்ன கேட்டகரி நீங்க? நான் அப்படி அது சொல்லல. மிருகத்துக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? 6 அறிவு இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆ. அதான் அப்ப அதுக்காக நீங்க அது 6 அறிவு இருக்குன்னா, சிந்திக்கிறதுக்கு தான் அறிவு. ஓகேவா? ஆ, ஃபீலிங்ஸ்க்குலாம் 6 அறிவு 6வது அறிவுல வந்து இல்ல, ஃபீலிங்ஸ் ஒண்ணும் இப்ப வரதில்ல வந்து உங்களுக்கு. ஒரு ஆப்போசிட் ஜெண்டரோட நீங்க வாழ்றது தானே ஒரு இதான் இது. ம். இது அப்படி எனக்கு ஓகே. சாரி. அது வெறும் இல்ல அது ஒரு ஃபீலிங்ஸ் தானே. ஃபீலிங்ஸ் தானே. இப்ப நீங்க நீங்க வந்து சரி நீங்க இல்ல, பொதுவா ஒரு ஆண், ஒரு பெண் வந்து ஒரு ரூம்குள்ள போயிட்டாங்கன்னா, அங்க உங்களுக்கு 6 அறிவு இருக்குன்னு நீ நிரூபிச்சிடுங்க பார்க்கலாம். வாய்ப்பு இல்ல. எவனாலயும் முடியாது. சரியா? ஸோ அது அந்த இதுல பார்த்தா ஃபீலிங்ஸ் வந்து 6 அறிவு இருந்தா தான் ஃபீலிங்ஸ் அந்த இதே கிடையாது. இல்ல இல்ல, ஃபீலிங்ஸ்ன்றது ஓகே தான். ஆனா சிந்திக்கிறதுக்கு மட்டும் தான் ப்ரோ 6 அறிவு. மத்தபடி நம்மளும் ஒரு மிருகம் தான். ஓகேவா? அதனால வந்து அது அவங்கவங்க இஷ்டம். அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இப்ப சரின்னு தான் சொல்றீங்களா? அப்ப நீங்க அதெல்லாம் சரிதான். எல்ஜிபிடிக்யூ ஆதரிக்கிறீங்க. நான் ஆதரிக்கலாம் இல்ல. அது தெரியாம இருந்தா ஓகே தான். இப்ப ஆம்பள வெளிய போய் நம்ம சுத்திட்டு இருக்கோமா? இல்ல நான் பொண்ணுன்னு வெளிய சுத்திட்டு இருக்கோமா? இல்ல ஆம்பளும் பொண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு நாங்க திருமணம் பண்ணிட்டோம்னு சுத்திட்டு இருக்காங்களா? அவனுங்க ஏன் லூசு கூதி மாரி சுத்திட்டு இருக்காங்க நான் கேட்பேன். இல்ல ப்ரோ, இப்ப வந்து அப்ப அவங்க வெளிய சொல்ல தெரியாம இருந்தா அப்ப ஓகே அப்படின்னா, ஏன் அப்ப அது நீங்க சகஜம் நார்மல் தான் சொல்றீங்கல்ல? தப்பு இல்லன்னு சொல்றீங்க. அப்ப அவங்க ஓப்பனா இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுக்குன்ட்டு என்னால ஏத்துக்க முடியாது. ஓப்பனா சொல்ட்டா என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்? ஒத்துக்க ஆனா ஏத்துக்க முடியாது. முடியாது. வாட் இஸ் திஸ்? ப்ரோ ஃபாரின்ல ஏத்துக்கிட்டாங்க. இன்னும் வந்து இங்க தமிழ்நாட்டுல பொண்ணுங்க வேலைக்கு போறது, பொண்ணுங்க நைட் டைம் வெளிய போறதே ஏத்துக்க முடியல. உடனே வந்துட்டு இந்த மாரி கேட்டகரி வந்தா ஏத்துக்கிறது எப்படி ஏத்துப்பீங்க? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஏத்துக்க முடியாது. இல்ல இல்ல, இப்ப இது சமுதாயம் மக்கள் என்ன மக்களோட கருத்து நம்ம நம்ம கொண்டு வர வேணாம். உங்களோட தனிப்பட்ட கருத்தை மட்டும் சொல்லலாம் நீங்க. எனக்கெல்லாம் பிடிக்காது. எனக்கெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஜெண்டர் தான். மேலு, ஃபீமேலு, டிரான்ஸ். ஏன் டிரான்ஸ் சொல்றேன்னா, அவங்களுக்கு வந்து அது ஹார்மோனல் சேஞ்சுன்னு சொல்றாங்க. அதனால டிரான்ஸு. மத்தபடி இதெல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனம். அப்ப புடிச்சிருக்கு அப்படி தவறுன்றீங்களா? புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்றது தான். ஏன் பையனுக்கு பொண்ணு கிடைக்காம கூட ஒரு பையனை பார்த்து இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அவன் வாழ்க்கையில பொண்ணுட்ட பேசாமையே இருந்திருக்கலாம். அதனால அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. அதே மாதிரி தான் பொண்ணுங்களும். பையன்ட்ட பேசாம இருந்திருக்கலாம். அவங்களுக்கு பசங்களை பார்த்தா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம பொண்ணுங்கள லவ் பண்ணிட்டு சுத்துறாங்க. இதுக்கோசரம்லாம் அவனுக்கு இப்படி பேர் வச்சுக்கிட்டு நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் முத ம். சோசியல் மீடியா செருப்பு அடிச்சா சரியாயிரும். சோசியல் மீடியால தான் அப்படியே 2 பேர் வர அப்படின்னு தான் 2 பேர் வர. அதை அப்படியே வந்து ம். வளர்த்து விட 2 பேர் லெஸ்பியன்ஸாக சுத்திட்டு இருப்பானுங்க, கேயா சுத்திட்டு இருப்பானுங்க. சோசியல் மீடியால இந்த மாதிரிலாம் வந்தா வந்து அப்படியே பேன் அடிக்கணும். கெட்ட வார்த்தை பேசினா பேன் அடிக்கிறானுங்களே. இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி பேன் அடிச்சா சரியா இருக்கும். இல்லைன்னா வேற கண்ட்ரி போக சொல்லு ப்ரோ, காசு சேர்த்து. இல்ல ப்ரோ, இப்ப உங்களுடைய இந்த பதில் வந்து ஓகே, தமிழர் கலாச்சாரத்துக்கு அது தீங்கு விளைவிக்குது, தமிழர் கலாச்சாரத்தை அவங்க பின்பற்றல, அது தவறுன்ற மாதிரி தான் பதில் இருக்கு. ஆரம்பத்துல வந்து சரிதானே அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது அவங்க இஷ்டம் தான் ப்ரோ. இன்னமும் நான் சொல்றேன், ஃபாரின்ல ஏத்துக்கிறாங்க, நம்ம இன்னும் ஏத்துக்கல. நான் தான் சொல்றேன்ல, இன்னும் நம்மளால வந்து பொண்ணுங்க வேலைக்கு போறதே ஏத்துக்க முடியல. இது எப்படி ஏத்துக்கிறது நான் கேட்கறேன். மத்தவங்க எப்படி தெரியல, நீங்க ஏத்துக்கிட்டா அது உங்க சௌகரியம். என்னால ஏத்துக்க முடியாது. இருக்கிறது ஓகே. அது வந்து எல்லாம் இருக்க மாதிரி அது ஒரு இது அவங்க மிருகத்தனம்னு நினைச்சு விட்டுறலாம். பட் ஆனா என்னால ஏத்துக்க முடியாது. நம்ம மக்களுக்கு வந்து அது ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லைங்கிறீங்களா? மனப்பக்குவம் இல்லைங்கிறத விட ஆமா, வெறுப்பு தான் ப்ரோ. அத அதெல்லாம் பார்த்து என்னடா அவன் பையன். கடவுள் வந்து படைக்கும் போது 2 தான் படைச்சிருப்பாரு, மிஞ்சி மிஞ்சி போனா 3. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். ம். இதெல்லாம் வேஸ்ட் ப்ரோ. விஜய் 2.0 தமிழனா? ஏய் யார் யார் நீங்க வேற கம்முன்ட்டு ஐயோ. ஐஜிபி கேட்டு என்னது எல்ஜிபிடி கியூடு ஐயோ அது என்ன? எல்ஜிபிடி கியூ ஓகேவா? ரெசிபியன், பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர்,
யூனிசெக்ஷனா என்னமோ சம்திங் வரும். ஓகே, நமக்கு எதுக்கு இருக்கு? யோ, அது எல்ஜிபிடிக்யூன்னு சொல்லு. அவன் எல்ஜிபிக்யூடி நீ என்னையா சொன்ன? எல்ஜிபிக்யூட்டின்னு தான் சொன்னேன். எல்ஜிபிக்யூடி கியூட்டியா? நாலு நாலு வருஷம் தான். எல்ஜிபிடிக்யூ ஓ, சரிங்க, நீங்க என்னோட கேள்விகள் மட்டும் தான் நீங்க அண்டர்லைன் பண்ணணும். என்கிட்ட வானவில்ஸ்லாம் இருக்கக்கூடாது ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. என்கேஜி வாங்க, எல்லாம் லைக்கை தட்டி விட்டு பாருங்க. தி ஷேடோ எங்கேயா போயிட்ட? இப்ப உங்களுடைய பதில் வந்து ஓகே இது தவறுதான்றீங்க, அதான். தவறு தான். ஓகே ஓகே பாய், எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. என்னன்னா இது வந்து ஒரு ஒரு வகையான, இப்போ ஒரு ஆண் இன்னொரு ஆணை விரும்புவது வந்து ஒரு வகையான ஹார்மோன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ம் அப்படிங்கும்போது இந்த ஹார்மோனை கட்டுப்படுத்த தெரியாதனாலதான் அவங்க கேவா மாறுறாங்க. அவனுங்க அதை அது எப்படி சொல்றது? அப்படி சொல்ல இப்ப முடியாது. இந்த ஹார்மோன் பிரச்சனைக்கு ஏதாவது மாற்று மருந்து ஏதாவது இருக்குதா இல்ல? மாற்று மருந்தெல்லாம் ஒன்றும் கிடையாது ப்ரோ. அதெல்லாம் வந்து முதல்ல இந்த காலத்துலலாம் வந்து சின்ன வயசுலேருந்தே பையன்கிட்ட பேசு பொண்ணை பேசாதன்னு சொன்னால் அவனுக்கு பையனை பார்த்தா இன்ட்ரெஸ்ட் வரும், பொண்ணை பார்த்தா இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த மாதிரி சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்து பாய்ஸ் ஸ்கூலு பாய்ஸ் காலேஜ் வேலைக்கு போனா கூட ஆம்பளைங்க இது வேற மாதிரி பொண்ணுங்க பக்கமே பொண்ணுங்க செய்ய அவங்க வாழ்க்கையில வராதனாலயே மெஜாரிட்டி இது மாதிரி மாறிடுறாங்க. ஆமாம், அதான் நானும் சொல்கிறேன். அதனால தான் மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. அதுக்குன்னு ஃபாரின்ல இல்லையான்னு கேட்காதீங்க, ஃபாரின்லேயும் இருக்காங்க. அது என்ன கதைன்னு காமன் தெரியல. ஆயிடுச்சு. ஆனா நம்ம தமிழருக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குல்ல, அந்த கலாச்சாரத்துல இது அதுதான் இப்ப கேள்வி, அதுதான் தமிழர் கலாச்சாரத்தை கடைபிடிக்கிறாங்க பின்பற்றலன்னு சொல்றதா இல்ல அவங்க விருப்பப்படி இருக்கிறாங்கன்றதா அந்த கேள்வியே. ஏதோ ஒன்று. சரி ப்ரோ, ரவுண்டு போயிட்டு வரேன். லைவ் நன்றி வியூஸ் ப்ரோ, குறையுதுற. பதில் சொல்லிருக்கீங்க. சரி ப்ரோ, இதை நான் யூஸ் பண்ணிக்கலாம்ல? என்னமோ பண்ணிக்கோங்க. வணக்கம். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நமஸ்காரம். ஓகே, என்ன கேள்வி உங்களுக்கு கேட்கட்டுமா? கேள்வி கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச சொல்றேன். ஓகே, கொஞ்சம் டிஃபிகல்ட் கொஸ்டின் தான். நீங்க தான் இப்போ யூடியூபர், நீங்க இப்ப இதையும் மக்கள் பார்ப்பாங்கன்றத மனசுல வச்சுட்டு நீங்க தான் பதில் சொல்லணும், ஓகேங்களா? இல்ல ப்ரோ, அது அதாவது பாத்துக்கலாம். நான் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் இவனுக்கு தான் எப்படி சொல்ல போறானுங்க, அது வேற விஷயம். பாத்துக்கலாம். ஓகே, ம். அதாவது மனிதன் எப்படி உருவானான்? கடவுள் படைச்சாரா இல்ல எந்த கடவுள் படைச்சாரு இல்ல குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தானா இப்படின்ற கேள்வி இருக்குது. ஓகே, அது வாரம் வச்சிடலாம். மனிதன் உருவாயிட்டான். ஆனா ஒரு ஆணுக்கு துணையாக ஒரு பெண், பெண்ணுக்கு துணையாக ஒரு ஆண் அப்படிங்கிறது அதுதான் மனித இயல்பு. தமிழர் கலாச்சாரம் அதுதான். ஒரு ஆண் திருமணம் செய்து கொண்டால் இன்னொரு பெண்ணை தான் திருமணம் செய்யணும், பெண்ணு இன்னொரு ஆணை தான் திருமணம் செஞ்சு கொண்டது ஒரு மனித கலாச்சாரம், அதாவது தமிழர் கலாச்சாரம் அது. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு ஆண் இன்னொரு ஆணை காதலிப்பதும் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை காதலிப்பதும் இந்த இந்த கே லெஸ்பியன் இந்த எல்ஜிபிக்யூ அந்த கல்ச்சர் வந்து இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சு. இப்ப இந்த கல்ச்சர் வந்து கலாச்சாரத்தை கெடுக்குதா இல்ல அவங்க விருப்பம் போல அவங்க வாழ்றாங்கன்னு சொல்றதா? இப்ப இது சரியா தவறா? சத்தியமா எனக்கு என்னன்னா, என்னை கேட்டா தப்புன்னு தான் சொல்லுவேன் ப்ரோ, தப்புன்னு தான் சொல்லுவேன். ஆனா அது அவங்க இங்க விருப்பம்னு நீங்க அந்த இடத்துல எடுத்து வைக்கும் போது எனக்கு கேட்டா அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியலையே. நம்ம இவ்வளவு வருஷமா அந்த கலாச்சாரத்திலேயே வளர்ந்து வளர்ந்து வந்திருக்கோம், பார்த்து பார்த்து அதை பத்தா வந்திருக்கோம். இப்ப சடனா அது இப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா அது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். எனக்கு கேட்டா தப்புன்னு தான் சொல்லுவேன். இது ஸ்டார்டிங்ல இருந்து இதே மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஓகே அப்படின்னு ஒரு இதுல விருப்பத்துல அவங்க அப்படிங்கறதுல விட்டுறலாம். எனக்கு கேட்டா தப்பு தான். தப்புதான். ஓகே ஓகே, இதுவும் கரெக்ட் தான். ஏன்னா இப்ப அப்ப மனிதன் அதாவது கடவுள் தான் ஒருவேளை படைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஆண் பெண் இருபாலர் மட்டும் தான் படிச்சிருக்காங்க. இப்ப ஆணுக்கு துணையாக பெண், பெண்ணுக்கு துணையாக, அதுதானே இயற்கையோட விதி, அதுதானே. அப்படிங்கிறப்ப நீங்க ஆப்போசிட் ஜெண்டரோட நீங்க சேர்ந்து வாழ்றதுதான் உங்களோட ஒரு வாழ்க்கையே. ஆமா 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 ஆமா. அதுதான் இதுதான் இன்றைய கேள்வி. உங்களோட பதில் வந்து தவறு, அவங்க செய்யறது தப்புன்றீங்க, அதுதானே? ஆமா ப்ரோ, தப்பு ப்ரோ. சரி ஓகே, நன்றிங்க உங்களோட பதில் அளித்ததுக்கு. ஓகே, இதை நான் யூஸ் பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கோங்க ப்ரோ, பண்ணிக்கோங்க. நன்றி நன்றி. ஓகே ஓகே. மனிதர்கள் வந்து எப்படி உருவானாங்க? குரங்குல இருந்து உருவானாங்களா இல்ல கடவுள் படைச்சாரா? இப்படி கடவுள் தான் படைச்சாரு அப்படின்னா எந்த கடவுள் படைச்சாரு? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. ஓகே, மனிதன் உருவாகிட்டான். ஆனா ஆணுக்கு துணையாக பெண், பெண்ணுக்கு துணையாக ஆண், இப்படிங்கிறது வந்து ஒரு இயற்கையான விதி. நம்ம தமிழரோட கலாச்சாரம் அதுதான். அப்படி இருக்கும்போது இந்த லெஸ்பியன், கே, அந்த எல்ஜிபிக்யூ, இந்த டிரான்ஸ்வுமன், இந்த மாதிரி கலாச்சாரமும் இருக்குது. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தமிழர் கலாச்சாரத்துக்குள்ளேயே வந்துருச்சு. இப்ப இது வந்து அவங்க ஆண் இன்னொரு ஆணையை கல்யாணம் பண்ணிப்பதும் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிப்பதும் இது வந்து இயற்கைக்கு எதிரானதா இல்ல அவங்க விருப்பத்தை போல அவங்க வாழ்றாங்கன்னு சொல்றதா இல்ல இது வந்து தமிழர் கலாச்சாரத்தை அவங்க பின்பற்றல அது தப்பு அப்படிங்கிறதா? இப்ப அது சரியா தவறா?
இதுதான் கேள்வி. என்னோட பாயிண்ட் இது வந்து தப்பு bro. ஒரு ஆண் வந்து எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அது வந்து ரொம்ப சொல்றது, அது சப்போர்ட் பண்ண மாட்டோம் perspective-ல. ஒரு ஆப்போசிட் ஜெண்டரோட தான் நம்ம வந்து அந்த அன்பு எண்ணம் இது வந்து ரொம்ப நம்மளோட கலாச்சாரத்தை கெடுக்குது. அதனால நான் ஆனா அது அவங்களோட விருப்பம். ஹார்மோனல் பேலன்ஸ்னால ஹார்மோனல் அவங்களோட அட்ராக்ஷன் வந்து அவங்களோட ஜென்ரலே வர வாய்ப்பு. அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஹாஸ்பிட்டல் போய் தெரிஞ்சுக்கணும். எப்படி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல போயிட்டு ஏதாச்சும் பிரச்சனை தள்ளி பண்ணி வாட்டிடுறாங்க. இப்ப எப்படி இப்ப நான் ஒரு ஆண்னா இப்ப எனக்கு இன்னொரு ஆண் மேல ஒரு ஆசையோ ஒரு காதல் வருது அப்படின்றதா இப்ப ஓகே இப்ப இதைதான் நீங்க தவறுன்னு சொல்றீங்க. இப்ப இதை நான் மாத்திக்கணும்னு என்ன பண்ணணும்? இதை மாத்திக்கிறதுக்கு மருத்துவ இதா இருக்குதா என்ன? அது எனக்கு தெரியாது. இருந்து பண்ணலாம், அப்புறம் ஜிம்முக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும். ஆனா இந்த மாதிரி எண்ணம் இந்த மாதிரி எண்ணம் வருவதும் இந்த மாதிரி செயல்களை செய்வதும் தவறுதா அப்படிங்கிறீங்க. அது உங்களோட தனிப்பட்ட பார்வையில ஓகே. இது வந்து அப்பனா நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இது வந்து தமிழர் கலாச்சாரத்தை பின்பற்றல, கலாச்சாரத்தை மீறாங்க, இலைமீறாங்கன்ற மாதிரி தானே அது. இப்படி பண்ணோம்னா அவங்களோட இது எல்லாமே பவுன்ஸ் ஆயிடும்ல. ஆமா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் ஜெனரேஷன் மட்டும்தான் ஒரு ஆண் பெண் கல்யாணம் பண்ண மட்டும்தான் அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போக முடியும். ஃபேமிலி வரும், அடுத்த ஜெனரேஷன் எடுத்துக்க முடியும். இப்படி எல்லாமே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அடுத்த ஜெனரேஷன் இருக்காது, அப்புறம் அழிஞ்சிடும்ல. அதான். நன்றி.